வீட்டில் புது வீடு கொடுத்து நம்ம வரைக்கும் சார் நான் வாஸ்து பார்த்து கட்டியிருக்கேன், ஜாதகம் பார்த்துருக்கேன், கணவன் மனைவி இருவரது ஜாதகம் பார்த்து தான் நான் வீடு கட்டியிருக்கேன், வாசப்படி வச்சுருக்கேன், சங்கு ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன், அளவுலாம் சரியாக இருக்குது, அப்படி இருந்தும் எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெஃபரன்ஸோடு உங்களுக்கு ஒரு அந்த விளக்கம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு கிரகத்தில் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு சாந்தமும் நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னா அந்த வீடு சாந்தமாக இருக்கணும். கோபாகிரகம் அப்படின்னு ஒரு சில வீடுகள் இருக்குது, அந்த கிரகமே கோபாகிரகம்னு பேர். அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அங்கே இருக்கிறவங்க கோபத்தில் தான் இருப்பாங்க. அதற்கு எவ்வளோ தான் வாஸ்து தோஷங்கள், சாந்தி பூஜைகள் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சாந்தி ஹோமம் பண்ணுறதை விட ராமேஸ்வரத்துலேயும் காசிலையும் இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வீடு முழுவதும் தண்ணி தெளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தினுடைய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்துகிட்டு தெளிக்கணும். அப்படியும் இல்லைன்னா காவேரி நீரை எடுத்துகிட்டு வீட்டில் ஃபுல்லாக தெளிக்கணும். பஞ்ச நதிகளுடைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தெளிக்கணும். குளத்து தண்ணியை தெளிக்கக்கூடாது, ஓடுற ஜீவ நதி தண்ணியை தான் தெளிக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோபாகிரகம் உங்களுக்கு சாந்தி கிரகமாக மாறும். இது உங்களுக்கு எனக்கு சொல்லுங்கள் சார், எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எதாவது சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கைகேயி கோபத்திலையும் திரௌபதி கோபத்திலையும் கிரகப்பிரவேசம் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப கோபமாக இருக்கும்போது கிரகப்பிரவேசம் செஞ்சாங்க. அந்த கிரகப்பிரவேசத்தினால கோபாகிரகமாக அந்த வீடே இருந்தது. அவங்களுக்கு அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள், கோபமாக இருப்பது வேறு, கோபாகிரகமாக இருப்பது வேறு. அந்த கோபாகிரகத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. அதற்கு நீங்கள் வேண்டிய சாந்தி பூஜைகள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எளிமையாக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெற்றி பெறலாம். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணுன்னா கூட எனக்கு ஃபோன் அடிங்க. என்னுடைய நம்பர் 9841594599. இன்னொரு நம்பர் தரேன், நோட் பண்ணிங்க, 97899142777. இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இந்த சனி பெயர்ச்சி முக்கியமாக இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கார், அது உங்களுக்கு சாதகமாக லாபமாக அப்படிங்கிறத ஃபோன் பண்ணுங்கள், பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க.